போதும் விட்டுடலாம்னு சொல்றதுக்கா லைஃப்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இவ்வளவு நாள் அதுக்காக கஷ்டப்பட்டீங்க, டே அண்ட் நைட் அதுக்காக ஒர்க் பண்ணீங்க. டே மாறா ஜெயிச்சிடறான்னு உன்னை நம்பி உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கூட்டமே இருக்கு. சரி போதும் விட்டுடலாம்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்க உங்க மேல வச்சிருந்த ஹோப் என்ன ஆகுது? நீங்க உங்க மேல வச்சிருந்த ஹோப் என்ன ஆகுது? ஹோப்பை விடுங்க, உங்க ட்ரீம் என்ன ஆகுது? சல்லியா நொறுங்கிறோம்ல. இந்த உலகத்துல நம்ம எதையும் எடுத்துட்டும் வரல, எதையும் கொண்டு போறதும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பயும் நிரந்தரமா நிக்கும். அதுதான் நீங்க சம்பாதிச்ச பேர். விட்டுடலாம், கிவ் அப் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பேர் உங்களோட சேர்ந்து மறைஞ்சிரும். அதான் சொல்றேன், என்ன நடந்தாலும் போராடுங்க. உங்களால முடிகிற வரைக்கும் இல்ல, அதை முடிக்கிற வரைக்கும். லைஃப்ல கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டாருன்னா உங்களை ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல போடுவார். அந்த சுச்சுவேஷன்ல தான் நீங்க யாரு, உங்க ஸ்ட்ரென்த் என்ன, நீங்க ஜெயிச்சா யார் கிளாப் பண்ணுவா, யார் மௌனமா இருப்பான்னு ஒரு படத்தையே போட்டு காட்டுவாரு. இந்த ஃபேஸ் தான் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கத்து கொடுக்கும். இந்த ஃபேஸை மட்டும் கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எதை வேணா ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்க சப்போர்ட், பீட்ரேயல், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. சே, என்னடா நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், கடவுள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறாருன்னு அர்த்தம். ஒரு ஹாஷ் ட்ரூத் சொல்லட்டுமா? இங்க யாருக்காவது நம்மள பிடிக்கலன்னா அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க, அவங்க பிஹேவியர் வழியா தான் சொல்லுவாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ரெகுலரா சேட் பண்ணிருப்பாங்க, ஹாய், குட் மார்னிங், சாப்பிட்டியா அப்படின்னு கான்ஸ்டன்டா டச்லயே இருந்திருப்பாங்க. பட் டைம் போக போக சேட் பண்றது கம்மியா இருக்கும். அப்புறம் லேட்டா ரிப்ளை வரும், 4 hours 5 hours, ஒரு நாள் 2 நாள்னு. அது கழிச்சு சுத்தமா மெசேஜே வராது. இங்க அவங்க நம்மள டைரக்டா பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எந்த இடத்துலயும் சொல்லல, பட் பிஹேவியர் வழியா சில சைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்கும். புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு ரியல் மென் கிட்ட கண்டிப்பா இந்த 5 விஷயம் இருக்கணும். பாக்கெட்ல காசு இருக்கணும், நாலேஜ்டா இருக்கணும், கைண்ட் ஹார்ட்டடா இருக்கணும், உங்க மூஞ்சில எப்பயுமே கான்பிடன்ஸ் தெரியணும், அண்ட் முக்கியமா எப்பயுமே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் தொட முடியாது.